வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு சிஆர் ஆஃபீஸுங்கிறது ரொம்ப ஈஸி. நேராக அங்கே போயிடுவாங்க. தெரியாதவங்களுக்கு சிஆர் ஆஃபீஸ்னா பல விதமான குழப்பம் இருக்கும். என்னோட வீடியோலேயே சில பேர் வந்து என்னென்னமோ பேர் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுமாதிரி கமெண்ட் எனக்கு வந்திருக்கு. அதனால் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் என்ன வசதிகள் இருக்குது, இந்த சிஆர் ஆஃபீஸ்னா என்ன, அதுக்கு எப்படி ஈஸியாக போய் சேர்றது அப்படிங்கிற இதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிறதாங்க அந்த சிஆர்ஓ. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் தான் அக்காமடேஷன் புக்கிங் ஆன்லைனில் பண்ணாலும் சரி தான், ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி தான், டேரெக்டாக நீங்கள் போய் தான் ஆகணும். ஆன்லைனில் நம்ம புக் பண்ண பிறகு 3 மாதம் முன்னாடி புக் பண்ணிவிடுவோம். புக் பண்ண பிறகு அந்த ரிசிப்ட் எடுத்துக்கிட்டு நேராக நீங்கள் இந்த சிஆர் ஆஃபீஸ் தான் போகணும். சிஆர் ஆஃபீஸில் கொண்டு இன்டர்நெட் கவுண்டர் இருக்கும். அதில் கொண்டு கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூம் அலாட்மெண்ட் கிடைச்ச பிறகு நம்ம ரூமுக்கு போகலாம். அந்த மாதிரி தான் இது. அதுமாரி ஆஃப்லைனில் டேரெக்டாக, அதாவது நேரடியாக நம்ம போய் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேரெக்டாக அந்த சிஆர் ஆஃபீஸ் தான் போகணும். சிஆர் ஆஃபீஸுக்கு எதித்தாப்பில் இருக்கிற அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர் இருக்குது. அது அண்டர் கிரவுண்டில் இருக்குது. எதித்தாப்பில் உள்ள படியில் இறங்கி போகணும். சிஆர்ஓ ஜென்ரல் பொது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக கீழே இறங்கி போனீங்கன்னா அங்கே கியூ லைன் இருக்கும். அது வழியாக போயிட்டு அங்கே அக்காமடேஷன் எடுக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா நேராக ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுவாங்க. இல்லைன்னா அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விடுவாங்க திருமலையில். நீங்கள் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு முதல்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பார்க்கலாம். ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து பஸ்ஸை விட்ட பிறகு பின்பக்கமாக கொண்டாந்து இறக்கி விடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் மேலே ஏறி மெயின் ரோட்டுக்கு வாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுக்கு வாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா பேருந்து நிலையம்னு பெரிய போர்டு இருக்கும். அந்த இடத்துல ஜலப்பிரசாத நிலையம் ஒன்று வச்சுருப்பாங்க. அன்னதானம் சென்டர் அந்த இடத்துல ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த பஸ்ஸோட புக்கிங் கவுண்டர்லாம் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதுலேருந்து 2 பக்கம் மேலே ஒரு ரோடு போகும், கீழே ஒரு ரோடு போகும். கீழே போகிற ரோடு வந்து ரிங் ரோடு பாபநாசனம் போகிற வழி. மேலே போகிற வழியில் நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக அந்த சிஆர் ஆஃபீஸுக்கு போகலாம். டேரெக்டாக அந்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நேர் எதித்தாப்புல இருக்கிறதுங்க அது. அதுலேருந்து மேல் நோக்கி ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்லேயே நீங்கள் போகலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரங்க அங்கேருந்து. நடந்து போகிறது சிரமம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா நேராக நீங்கள் டேரெக்டாக போய் அந்த சிஆர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நேராக அந்த ஆஃபீஸுக்கு போயிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா பஸ்ஸு நிறையா வருங்க. அதாவது ஃப்ரீ பஸ், டிடிடியோட ஃப்ரீ பஸ் நிறையா வரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கண்டிப்பாக வரும். அதில் ஏறிட்டு அடுத்த ஸ்டாப்பிங் அந்த சிஆர் ஆஃபீஸ் தான். அங்கே போய் நீங்கள் இறங்கிக்கலாம். இல்லைன்னா காரு, ஜீப்பு இதெல்லாம் வாடகைக்கு கேட்பாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 20 சார்ஜ் வாங்கிட்டு மேலே கொண்டு சிஆர் ஆஃபீஸில் கொண்டு போய் விடுவாங்க. நடந்து போகிறவங்க சிரமம். ஏன்னா ஃபுல்லாகவே மேலே ஏறுற மாதிரி இருக்கும். லக்கேஜ் வச்சுட்டு ஏற முடியாது. நார்மலாக சாதாரணமாக லக்கேஜ் இல்லைன்னா ஈஸியாக நடந்து போகலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நடந்துடலாம். அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா அது போகிற வழியில் தான் முக்கியமான சில இடங்கள்லாம் இருக்குது. என்னென்ன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர். அதாவது நீங்கள் கோயிலுக்கு சாமி பார்க்க உள்ளே போகும்பொழுது உங்களோட லக்கேஜெலாம் கொடுத்துட்டு போவீங்க. நார்மலாக எல்லாருமே ரூம் இருந்ததுன்னா ரூமில் போட்டுருவாங்க. லாக்கர் இருந்தால் லாக்கரில் வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டேரெக்டாக போகும்பொழுது லக்கேஜெலாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. திரும்ப அதெல்லாம் வாங்குறதுக்கான இடம் வந்து இந்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிஆர் ஆஃபீஸ் போகிற வழியில் தாங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. காமன் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் அப்படின்னு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் லக்கேஜெலாம் கலெக்ட் பண்ணுற இடம். அதை தாண்டி போனீங்கன்னா நார்மலாக எல்லோரும் சொல்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் அடையாளமாக சொல்லுவாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் தான் லெஃப்ட்டில் திரும்பி கோயிலுக்கு 300 டிக்கெட்டுக்கு போகணும். இல்லை நேராக போனால் கோயிலுக்கு போகிற வழி சொல்லுவாங்க. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது சர்க்கிள் வந்துருங்க. அதான் வந்து லிபாக் ஸ்ட்ரீட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள் பக்கத்தில் தான் வெங்கடாஜலபதி பெருமாள் பெரிய லெவலில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. எல்லோரும் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சிலை ஒன்று இருக்கும். அதை தாண்டி நேராக ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். அந்த சர்க்கிளை தாண்டி நேராக மேலே போகும். அந்த மேலே எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் சிஆர்ஓ ஆஃபீஸு. அங்கே பெரிய ஷெட்டு ஒன்று தெரியும். அது வழியாக நீங்கள் மறுபடியும் மேலே ஏறி போனீங்கன்னா அந்த இடத்துல தான் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு போகணுங்க. அந்த இடத்துக்கு போனால் பெரிய ஷெட்டு வர இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஆர்ஜே சபா புக்கிங் கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இன்டர்நெட் கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் கூட அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே தாங்க போகணும். அந்த இடத்துக்கு போனோம்னா ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா அந்த இடத்துக்கு போய் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சிஆர்ஓ ஆஃபீஸ் இன்டர்நெட் கவுண்டருக்கு போங்க. இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கிற அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர் அந்த இடத்துக்கு, அதுலேருந்து லெஃப்ட்டில் சிஆர்ஓ ஜென்ரல் பொதுன்னு போட்டிருப்பாங்க. அது வழியாக நீங்கள் படி வழியாக கீழே இறங்கி வரலாம். அப்படி வந்து நீங்கள் கியூ லைன் ஆரம்பிக்கும். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அக்காமடேஷன் எடுக்கலாம். இது 2ம் இதுதாங்க. அந்த இடத்துலே தான் வரிசையாக போர்டு இருக்கும் பாருங்கள். சிஆர்ஓ ஜென்ரல் பொது, ஆர்ஜே சபா புக்கிங் கவுண்டர், விஐபி ரூம் அலாட்மெண்ட் சென்டர்னு வரிசையாக போர்டு இருக்கும். அந்த படி வழியாக கீழே இறங்கி வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு கியூ லைன் ஆரம்பிக்குங்க. அந்த கியூ லைனில் தான் ஆஃப்லைனில் போய் ரூம் எடுக்கிறதுக்கான ரிஜிஸ்டர் பண்ணுற ஆஃபீஸுக்கு போகிற வழி. அது வழியாக நேராக நீங்கள் இறங்கி போகலாம். சமயத்தில் கொஞ்சம் பேர் ஒரு 100-200 பேர் இருந்தால் கூட ஒரு 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடும். சில நேரத்தில் கூட்டமே இல்லாமல் கூட இருக்கும். அந்த கியூ லைனில் வரிசையாக கீழே இறங்கி போனீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்டர் இருக்கும். எல்லா கவுண்டர்லையுமே தனித்தனியாக ஷேவாக்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வரிசையாக பெஞ்சில் உட்கார சொல்லுவாங்க. ஒருத்தராக அனுப்புவாங்க. அந்த இடத்துல போய் உங்கள் ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஒரிஜினலோ இல்லை ஜெராக்ஸோ இருந்தால் போதும்.
அதை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த ஆதார் கார்டுக்கான ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்லிப்பில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதில். அது தவிர எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ரூம் கிடைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளில வந்துட வேண்டியதாங்க. இதில் நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஒரிஜினல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். அந்த ஆதார் கார்டுக்கான ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்லிப்பை வாங்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட் ஒன்று இருக்கும். அந்த ஷெட்டில் டிஸ்பிளே ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் சீரியல் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களோட சீரியல் நம்பருக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் பார்த்தாலே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை தவிர இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு ஸ்கேனர் மிஷின் வச்சுருக்காங்க. உங்கள் ஸ்லிப்பில் ஒரு QR கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேனர் மிஷினில் கொண்டு போய் அந்த கேமராக்கு முன்னாடி காமிச்சோம்னு வச்சிங்களேன், கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸு அதில் வரும். ரூம் அலர்ட் ஆகிட்டா இல்லையாங்கிறது அதில் தெரியும். நீங்கள் க்யூ லைன் விட்டு வெளில வந்தோடனே டேரெக்டாக போய் வச்சு பாருங்கள், நாட் அலர்ட்னு இருக்கும். எப்போ உங்களுக்கு சீரியல் நம்பர் நெருக்கி வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சின்னா அதிலே தெரிஞ்சிடும். அதிலே உங்களுக்கு என்ன ரூமு எந்த இடத்துல அலர்ட் ஆகிருக்கு அப்படி டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அப்படி இல்லைனா கூட அந்த ஸ்கேனரில் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். மினிமம் 2 ஹவர்ஸாவது டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ரூம் அலர்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ரூம் அலர்ட் ஆகிறதில்ல. எப்போ போனாலும் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் டைம் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் 2 ஹவர்ஸில் கிடைக்கும்னு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அது காலி ஆகிறத பொறுத்து தான் அது. மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸோட சமயத்தில் ஆகலாம். அது கூட்டத்தை பொறுத்து தான் அது. ஆஃப்லைனில் இந்த மாதிரி டேரெக்டாக எடுக்கிறதுக்கு இதுதாங்க ஈஸியான வழி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே சிஆர் ஆஃபீஸுக்கு வர்றது அதுதாங்க ரொம்ப ரொம்ப கிட்டக்க. டேரெக்டாக சில பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புற பஸ்ஸு டேரெக்டாக ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு தான் வரும். அதே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற பஸ்ஸு இல்லை ரேணிகுண்டாலேருந்து வர்ற பஸ்ஸு இல்லை வெளியூர்லேருந்து டேரெக்டாக திருமலைக்கு வர்ற பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டு தான் வரும். இங்கே ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு வராது. அதனால் அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்கன்னா இப்போலாம் டேரெக்டாக வெளியிலே பஸ் வர்றதில்ல. உள் பக்கமாக ஏஎன்சி பக்கமாக உள் பக்கமாக தான் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நின்றுடுது. அதுலேருந்து வெளியில் வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் ரோடு போகும், கீழேயும் ரோடு போகும். மேலே போகிற ரோடு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிற வழி. அங்கேருந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. கீழே டவுன் இறங்கும். அந்த ரோட்லேயே நேராக வாங்க. கொஞ்சம் தூரம் தான். ரோடு பெரிய ரோடாக இருக்கும். நடுப்புற டிவைடர் போட்டிருப்பாங்க. அது வழியாக போய்ட்டு 2 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரிசையாக இருக்கும். அதை தாண்டி நேராக வாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய போர்டு தெரியும். அந்த இடத்துல சிஆர்ஓ ஆஃபீஸ் போகும் வழின்னு போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் உள்பக்கமாக பெரிய பில்டிங் தெரியும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் சிஆர்ஓ ஆஃபீஸுங்கிறது. அந்த ரோட்டில் உள்ளே பூந்து வாங்க. கார் பார்க்கிங் இருக்கும். அதை தாண்டி நேராக வந்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரிய ஷெட் இருக்கும். அந்த லெஃப்ட் ஷெட்டில் இடது பக்கம் இருக்கிறது தான் சிஆர்ஓ ஆஃபீஸு. அதை நான் சொன்ன ஏற்கனவே ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே எடுக்கக்கூடிய ஆஃபீஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது ஆர்ஜே சேவா புக்கிங் கவுண்டர், அக்காமடேஷன் புக்கிங் கவுண்டர். இதுதாங்க அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஸியாக இந்த சிஆர் ஆஃபீஸுக்கு வர வழி. 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ராம்பகிச்சாலேருந்து வரதுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகலாம். பட்டு பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதுக்கு நடந்து வந்தாலே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. உடனே இங்கே சேர்ந்துடலாம். இந்த சிஆர் ஆஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டராக இருக்கிறதுனால திருமலைக்கு போகும்பொழுது உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸுக்கு போகிற வேலை இல்லைன்னா கூட இந்த சிஆர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அடுத்த நட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்பொழுது இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பதிக்கு உங்கள் நண்பர்கள் அதாவது புதுசாக யாராவது போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.